ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய பள்ளி கல்வித்துறை, தமிழக பள்ளி கல்வித்துறை நல்ல செயல்பாடுகளை முன்னெடுத்து மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மையிலேயே நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த நிகழ்வை, அந்த கருத்தை உண்மைப்படுத்தும் விதமாக சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. அது என்ன நிகழ்வு, எப்படிப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அதாவது 5 நாள் பயணமாக 40 பேர் கொண்ட குழு, பீகார் மாநில கல்வி குழு சென்னை வந்தடைந்தது. சென்னையில் அவங்க என்னன்னா நம்முடைய கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து கல்வித்துறை எவ்வாறு செயல்படுகிறது, கல்வித்துறையுடைய கட்டமைப்புகள் என்ன, இந்த கல்வித்துறையில் சமீப காலமாக செயல்படுத்தப்படக்கூடிய காலை உணவு திட்டம், இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் அப்படிங்கிற பல்வேறு விளக்கங்களை, பல்வேறு கேள்விகளை கேட்டு அதற்கான விளக்கங்களை அதிகாரிகளிடம் பெற்றுக்கொண்ட. ஸோ இது போக நம்முடைய பள்ளி கல்வித்துறையுடைய பாட புத்தகங்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதனுடைய வண்ணமயமாக எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத குறித்தும் பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இது போக நம்முடைய பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நம்முடைய தமிழக அரசு உதவியோடு நடைமுறைப்படுத்தக்கூடிய புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பல்வேறு திட்டங்களுக்கான செயல்முறைகள் குறித்தும் நீண்ட முறையில் பல்வேறு திட்டங்களுக்கான அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த தகவல்கள் நமக்கு, நம்முடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே நம்முடைய மாவட்டம், நம்முடைய மாநிலம், நம்முடைய பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்படுகிறது, மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக செயல்படுகிறது, மற்ற மாநிலங்களையே வியந்து பார்க்கும் அளவில் செயல்படுகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் நம்புகிறோம். இந்த செய்தி நமக்கு புலப்படுத்துகிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக பதிவு பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய்.